ஆங்கிலேயர்கள் காலத்தில் அடிமைகளாகவும் ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் இந்தியர்கள் உலகெங்கும் அழைச்சிட்டு போகப்பட்டாங்க, தமிழர்கள் உட்பட. அப்படி இங்க இருந்து 12,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஃபிஜி தீவுகளுக்கு 1879 மற்றும் 1916 இடைப்பட்ட காலத்தில் 15,132 இந்திய ஒப்பந்த தொழிலாளர்களோட தமிழ் மொழியும் போய் சேர்ந்துச்சு. இந்த நிலையில 1926 அப்படி பெரும்பான்மையானவங்க ஹிந்தி பேசக்கூடியவர்களே இருக்கக்கூடிய நிலையில TISI சங்கம், அதாவது தென்னிந்திய சன்மார்க்க ஐக்கிய சங்கம் என்ற ஒரு சங்கத்தை சாது குப்புசாமி என்பவர் நிறுவி தென்னிந்திய பாரம்பரியத்தை பாதுகாக்க பள்ளிகள் அங்கே நிறுவினாலுமே அதன் பின்னாடி வந்த காலகட்டத்தில் பல காரணங்களால தென்னிந்திய மொழிகள் பெரும் வீழ்ச்சி அங்கே எதிர்கொண்டுச்சு. 70% இந்தியர்கள் ஃபிஜி ஹிந்தியே பேச இந்தோ ஃபிஜிய சமூகத்தின் பொது மொழியாக ஹிந்தி மாறி தமிழ், தெலுங்கு மாதிரியான சிறுபான்மை மொழிகள் அங்கு ஓரங்கட்டப்பட்டன. ஃபிஜி இந்தியர்களுடைய கல்வி நிறுவனங்கள்லையும் பெரும்பான்மையினர் பேசிய இந்த ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்துக்கு மட்டுமே பள்ளி பாடத்திட்டத்தில் இடம் கிடைக்குது. தமிழ் கற்பிப்பதற்கு மிக குறைஞ்ச இடம் தான் அப்போ கிடைச்சிருக்கு. இந்திய தூதரகமே கூட ஹிந்தி கிளாஸஸ் மட்டும்தான் நடத்தியிருக்காங்க, வேற எந்த பாஷை கிளாஸும் நடத்தலை. ஸோ 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழ் குடியேறிகளோட பல சந்ததியினரால் தமிழ் மொழியை பேச முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. ஆனாலும் கலாச்சாரம் மற்றும் மத நடைமுறைகள் மட்டும் தமிழ் சார்ந்து பின்பற்றப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் தீமிதி திருவிழா நடக்கும் இல்லையா, அதே மாதிரி அங்கேயும் கண்டினியூ ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில தான் ஃபிஜியில் 12வது உலக ஹிந்தி மாநாடு கடந்த பிப்ரவரி 2023 நடந்திருக்கு. நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் தமிழர் ஜெய்சங்கர் அங்கே போயிருக்காரு. அப்போ சுமார் 80 வருஷமா கல்வி அமைப்பிலிருந்து பெருமளவில் விடுபட்டிருந்த தமிழ் வகுப்புகளை மறுபடியும் ஃபிஜியில் தொடங்குறதுக்கு இந்திய அரசாங்கத்தோட உதவியை உள்ளூர் தமிழ் சமூகம் முறையாக கோரியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் நவம்பர் 27, 2024 பிரதமர் குறிப்பிட்ட அந்த ராக்கி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஃபிஜி கல்வி அமைச்சகத்தோட இணைஞ்சு ஒரு பிரத்யேக தமிழ் கற்பித்தல் மொழி திட்டத்தை தொடங்கி வச்சாரு இந்தியன் ஹை கமிஷனர் கார்த்திகேயன். இந்த திட்டங்களை வழிநடத்த இந்தியாவிலிருந்து 2 தமிழ் ஆசிரியர்கள் அனுப்பவும் நிதி அளிக்கவும் இந்திய அரசாங்கம் ஒப்புதல் தெரிவிக்க ஃபிஜியில் மீண்டன தமிழ் வகுப்புகள். அதன் தொடர்ச்சியாக தான் கடந்த நவம்பர் மாதம் ராக்கி பிராந்தியத்தில் உள்ள பள்ளிகள், குறிப்பா பேனாங் சங்கம பள்ளி, ஃபிஜியின் முதல் தமிழ் தின பெருவிழாவை கொண்டாடினாங்க. ஃபிஜியில் நடந்த இந்த தமிழ் மீட்சின்றது வெறும் வேர்களை பற்றியது மட்டும் கிடையாதுங்க, அது ஃபிஜியின் நிறுவன கட்டமைப்பில் தமிழை ஒருங்கிணைப்பதற்கான முதல் படி. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டாமினேட்டிங் ஒரு குடிகளாக தமிழர்கள் அங்கே மாறியிருக்கிறார்கள் அப்படின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்த தொழிலாளர்களாக போன அந்த 15,000 இந்தியர்களில் தென்னிந்தியர்களில் பார்த்தோம்னா தெலுங்கு பேசுபவர்கள் தான் அதிகமாக போயிருக்காங்க. ஆனால் அவங்களோட சந்ததியினர் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அடையாளத்தில் பெரும்பான்மையானவங்க மறைஞ்சு போக தமிழர்கள் மட்டும் ஏதோ ஒரு விதத்தில் தமிழை விடாமல் பிடிச்சிருந்து இன்னைக்கு அடுத்த சந்ததிக்கு தாய் தமிழை மீட்டும் கொடுத்து மொழிப்பற்று தமிழர்களோட குருதியில் கலந்தது அப்படின்றதுக்கு மற்றொரு சான்றா மாறியிருக்காங்க ஃபிஜி தமிழர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தாங்க சொல்ல தோணுது, எம் தமிழ் வாழ்க, செந்தமிழ் வாழ்க, நற்றமிழர் வாழ்க.